அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் 27/4/2025 தேதியான இன்று உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்ன நாள்? இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா 27/4/2025 தேதியான இன்றைய தினத்துல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் சந்திரன் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். அதே போல் ரிஷபராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த 27/4/2025 தேதியான இன்றைய தினத்துல அமாவாசை, அதாவது சித்திரை அமாவாசை கொண்டாடப்பட இருக்கு. விஸ்வாவசு வருடத்தின் முதல் அமாவாசை சித்திரை மாத அமாவாசை எந்த தேதியில் வருகிறது, எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த சித்திரை மாதம் வரும் அமாவாசை தமிழ் மாதங்களின் அடிப்படையில் புத்தாண்டின் முதல் அமாவாசை ஆகுங்க. இந்த 2025 சித்திரை மாதம் வரும் அமாவாசை திதி தர்ப்பணம் செய்ய நேரம் பற்றி பார்க்கலாங்க. அந்த வகையில தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் 12 மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் வரும் அமாவாசை விஸ்வாவசு ஆண்டின் முதல் அமாவாசை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஏப்ரல் 27 2025 ஞாயிறு அன்று அமாவாசை வருகிறதுங்க. அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம், அதாவது பங்குனி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் சித்திரை மாத அமாவாசை பித்ருதோஷம் போக்கும். இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்த உகந்த நேரம் மற்றும் இதன் முக்கியத்துவம் பற்றி இங்கே தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் சித்திரை அமாவாசை 2025 தேதி மற்றும் திதி நேரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அமாவாசை 2025 ஏப்ரல் 27 தேதி அன்று வருகிறது. சித்திரை அமாவாசை 2025 திதி தொடங்க நேரம் ஏப்ரல் 27 2025. அதே போல் அதிகாலை 3:40 மணி முதல் சித்திரை அமாவாசை 2025 அன்று திதி முடியும் நேரம் ஏப்ரல் 28 2025 அன்று நள்ளிரவு 1:12 மணி அளவில் முடிவடைகிறது. இந்த மாதம் வரும் அமாவாசை முழு அமாவாசையாக ஞாயிறு முழுவதுமே இருக்கிறது. ஞாயிறு அன்று காலை 3 மணிக்கு மேல் துவங்கும் அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்து அடுத்த நாள் நள்ளிரவில் முடிவடைகிறது. சித்திரை அமாவாசை 2025 தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம். அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்தாலும் கூட மதிய நேரத்திற்குள் தர்ப்பணம் செய்வது உகந்தது. எனவே மதியம் 12 மணிக்குள் சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிக்கலாம். இந்த சித்திரை அமாவாசை கிரகண சேர்க்கையை வைத்து பார்க்கும்போது கிரகணங்களில் பெயர்ச்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள்தான் அமாவாசை. எப்போதுமே சித்திரை மாதம் வரும் அமாவாசை மேசராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது தோன்றும். அதாவது மேசராசியில் செவ்வாயினுடைய வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் மேசராசியில் பெயர்ச்சியாகும் போது இந்த சித்திரை அமாவாசை திதி தோன்றும். சூரியன் உச்சமடையும் சித்திரை ஞாயிறு அன்று வரும் அமாவாசை என்பதால சூரிய உதய நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்வது இன்னும் விசேஷமானதாகும். சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் இந்த மாதம் சூரியனுக்கு உகந்த தினமான ஞாயிறு அமாவாசை மிகவும் சிறப்பானதாக அமைகிறது. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த சித்திரை அமாவாசையான இன்றைய தினத்துல
என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பகை கிரகமாகிய குரு சுக்கிர பரிவர்த்தனை, அதுவும் உங்களுடைய ராசிக்கு 6-8 வீடுகளான பரிவர்த்தனை நடந்திருப்பதால நடக்காது என்று நினைத்த சில காரியங்கள் வியக்கத்தக்க வகையில் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்திலிருந்து திடீர் உத்தரவுகளால் அல்லது புற அழுத்தங்களால் மாற்றங்கள் நிகழலாங்க. அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வை தன குடும்ப ராசியில் விழுவதாலும் சுக ராசியில் விழுவதாலும் தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோடு நீங்குங்க. முன் யோசனையும் தகுந்த ஏற்பாடும் இருந்தால் நிலைமையை சமாளிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு மன வலிமையை தருவாருங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்தவரை எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் அமாவாசையான இன்றைய தினத்துல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து நீங்கள் வழிபடுவதன் மூலமாக நீங்கள் நடக்கவே நடக்காது என்றிருந்த சுபகாரியங்கள் அல்லது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஆகியவை நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக மனை வாங்குவது, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசி நேயர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டங்களில் ராகு உங்களுக்கு மன வலிமையை தருவாருங்க. நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்களில் வெற்றியை தருவார் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் துணிந்து மேற்கொள்ளும் போது வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் குரு என பல கிரகங்கள் சாதகம் இல்லாத நிலையில் இருப்பதால எதிர்பார்ப்பின்றி பொறுமையோடு இருங்க. 7இல் சூரியன், 7ஆம் ஆதி செவ்வாய் நீச்சம் என்பதால குடும்பத்தில் குழப்பமும் அமைதியின்மையும் இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குல தெய்வ கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.